ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 விபதேசங்களிலே மிக முக்கியமாக இன்று நான் அனுபவிக்கப் போவது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தலத்திலே தேவப்பெருமாள் என்று அழைக்கக்கூடிய இந்த எம்பெருமான் காட்சி தரக்கூடிய திருக்காஞ்சிபுரத்திலே அருளக்கூடிய இந்த திவதேச பெருமாளைத்தான் இன்று நாம் சேவிக்கப் போகிறோம். காஞ்சிபுரம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும், அத்தியூரா அத்திகிரி என்று இந்த எம்பெருமானை அழைப்பார்கள். மிக அற்புதமாக அத்திமரத்தால் உருவான பெருமாள் என்று இந்த எம்பெருமானுக்கு பெயர். அவர் எப்படி வந்தார்? நான்முக கடவுளான பிரம்மா தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தியானத்திலே இருந்ததால் மற்றைய நாயகியான காயத்ரி சாவித்திரியோடு ஒரு ஹோமத்திலே யாகத்திலே இருந்து எம்பெருமானை துதிக்க, தன்னை நாடாமல் தன்னை அருகிலே அமர்த்தாமல் யாகத்தை செய்த அந்த பிரம்மாவின் மீது கோபப்பட்ட சரஸ்வதி வேகவதியாக பாய்ந்து வந்து அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று பாய்ந்து வர, ஸ்ரீ நாராயண பெருமாளை வைகுண்ட பூபதியை பிரம்மா சரணடைந்து பிரார்த்திக்க, யதோக்த காரியாக பெருமாள் நன்கு படுத்து கொண்டு வேகவதி நதியை தடுத்து நிறுத்த, அந்த அற்புதமான ஹோமத்திலே எம்பெருமான் சுண்ணிய கோடி விமானத்தோடு காட்சி தர, அதை கண்டு வணங்கிய பிரம்மதேவர் அத்திமரத்தா ஒரு பெருமாளை உருவாக்குகிறார். அவர்தான் அத்திவரதர் என்று சொல்லக்கூடிய பெருமாள். அந்த அத்திவரதனைத்தான் அனந்த சரஸ் என்று சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே பிரம்மா எழுந்தருளச் செய்தார். காரணம் என்ன என்று பார்த்தால், யாக தீயிலிருந்து வெளிப்பட்ட பெருமாள் என்பதால் திருமேனியிலே அக்னி ஜுவாலையால் கடுமையான அந்த வெம்மை தாங்காத படியினாலே பெருமாள் குளிர்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அத்திமரத்திலே பெருமாளை செய்தார். பொதுவாக ஒரு மரத்தை தண்ணீருக்குள்ளே நாம் அமுழ்த்தி வைத்தால் நீரின் தன்மையால் அது சீக்கிரம் அழிந்து போடும். ஆனால் அத்திமரத்திற்கு அந்த தன்மை இல்லை. அத்திமரத்தை நாம் தண்ணீருக்குள்ளே ஈக்கினாலும் 12 காலம் நீரை தன் உள்ளே கொண்டு பலத்தோடு இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் அத்திமரத்திலே வரதனை எழுந்தருளச் செய்து 40 வருடத்திற்கு ஒருமுறை அவை மேலே எழுந்தருளச் செய்து பூஜிக்க வேண்டும் என்ற முறையை ஏற்படுத்தினார்கள். அதோடு விசேஷமாக மற்றையோர்களெல்லாம் அந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமாக மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு 24 படிகளை அமைத்து அதற்கு மேலாக இந்த அற்புதமான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த 24 படிகள் என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய அச்சரங்கள். காயத்ரி என்பது மந்திரங்களையே உயர்வான மந்திரம், பிரம்ம மந்திரம் என்பார்கள். அந்த பிரம்மனுக்கே அருள் புரிந்த வரதன் என்ற அடிப்படையிலே காயத்ரி மந்திர எழுத்துக்களெல்லாம் படிகளாக அமைய, அதற்கு மேல் மலையீதி நின்ற பெருமாளாக அத்திகிரி வரதனாக, கஜேந்திர வரதனாக, தியாக வரதனாக வரராஜ பெருமாள் இந்த திருத்தலத்திலே அற்புதமான அருட்காட்சியை தருகிறார். கருடசேத என்றால் அது காஞ்சிபுரம், பிரம்மோற்சவம் என்றால் அது திருமலை திருப்பதி, வைகுண்ட ஏகாதசி என்றால் அது ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த திருத்தலம் கருடசேதைக்கு உகந்த தலமாக பேசப்படுகிறது. அது மட்டுமா, இந்த அத்தி வரதனுடைய மகிமையை சொல்லும் பொழுது இந்த காஞ்சிபுரத்தைத்தான் சிறப்பாக பெருமாள் கோயில் என்று வைலவம் பேசுகிறது. மண்டபம், அதாவது புஷ்ப மண்டபம் என்று திருமலைதனையும், போக மண்டபம் என்று திருவரங்கத்தையும், ஞான மண்டபம் என்று சிறப்பாக செல்வ நாராயண பெருமாள் எழுந்தருளியிருக்கும் மேல் கோட்டைதனையும், தியாக மண்டபம் என்று இந்த காஞ்சிபுரம் பெருமாள் சந்நிதியையும் குறிப்பிடுகிறது வைஷ்ணவ சம்பிரதாயம். அதிலும் முக்கியமாக ராமானுஜர் யாதோ பிரகாசரிடம் கல்வி பயின்ற தருணத்திலே ராமானுஜருடைய அறிவை கண்டு வியந்த யாதவ பிரகாசர் தன்னை விட அவர் பெரிய நிலையில் வந்து விடுவாரோ என்று யோசித்து அவரை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி காசியில் இருக்கக்கூடிய கங்கையிலே அவரை தள்ளிவிட வேண்டும் என்று கடுமையான ஒரு திட்டத்தை தீட்டி அழைத்துச் சென்ற பொழுது
ராமானுஜருடைய சித்தியின் மைந்தனான கோவிந்தன் உணர்ந்து கொண்டு ராமானுஜருக்கு தகவல் சொல்ல அவர் அவர்களிடமிருந்து தனியே பிரிந்து வர ஒரு காட்டிலே அவர் திரிந்த ராமானுஜர் என்ன செய்வது என்று திகைத்த தருணத்திலே வேடுவனாக வேட்டுவச்சியாக பிரானும் பிராட்டியும் வந்து ராமானுஜருக்கு வழிகாட்டி அருள ஒரு கட்டத்திலே தமக்கு தாகம் எடுக்கிறது என்று பிரான் சொல்ல அந்த பெருமானுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரச் சென்றார் ராமானுஜர். அப்படி திரும்பி வரக்கூடிய சமயத்திலே அந்த வேடுவனையும் வேடுவச்சியும் காணதில்லை. திரும்பி பார்த்தா காஞ்சிபுரம் விமானம் புண்ணியகோடி விமானம் தெரிய வந்திருந்து தன்னை திருத்தி பணி கொண்டது வரதராஜனும் பெருந்தேதி தாயாருமே என்பதை உணர்ந்த ராமானுஜர் இருகரம் குப்பி வணங்கினார். வைஷ்ணவத்திற்கு விடிவெள்ளியாக திகழ்ந்த இந்த ராமானுஜருக்கு திருக்கட்சி நன்றிகள் மூலமாக 6 பேருண்மைகளை சொன்னார் வரதராஜர். அந்த 6 பேருண்மைகளை கொண்டுதான் ராமானுஜர் வைணவத்தினுடைய அடிநாதமான சம்பிரதாயத்தை அமைத்தருளினார். அதுவும் பூவிருந்த வள்ளியிலிருந்து 12 தொலைவில் பூக்குடலைகளிலே பூக்களை கொண்டு வந்து மாலையாக்கி வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்து திரு ஆலவட்டம் கைங்கரியம் செய்தவழினார் திருக்கட்சி நம்பிகள் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம். அவருக்காகவே பெருமாள் பேசுவாராம். அந்த நம்பிக்கு திருக்கட்சி நம்பி என்று திருப்பெயர். அவரோடு மட்டும்தான் காஞ்சி வரதர் பேசுவார் என்பதால் அவரிடத்திலிருந்து பலரும் தங்கள் குறைகளை நீங்கப் பெற்றார்கள் என்று சொல்லுவார்கள். எனவே ராமானுஜரை வைணவத்திற்கு வழங்கிய திருத்தம் திருக்கட்சி நம்பிகளோடு பேசிய பெருமாள் என்ற பெருமைக்குரிய நாயகன் சுவாமி தேசிகர் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு அந்தணனுக்கு அவன் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீஸ்துதி மானாதீத பிரதிதுகவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீடி மதுவிஜயினோ என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சுவாமி தேசிகர் பாடப்பாட பெருதேரி தாயாரான ஸ்ரீ மகாலட்சுமி தந்த மழையை வருஷித்தாளாம். காலடி தேர்த்திலத்திலே அவதரித்த ஆதிசந்திர பகவத்பாதா அங்கு சென்று பவதி பிக்ஷாந்தேதி என்று ஒரு ஏழை நடத்திலே கேட்ட பொழுது அந்த ஏழை தம்பதியர் துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த ஒரு நெல்லிக்கனியை 2 நெல்லிக்கனிகளை அந்த குழந்தையிடத்திலே தந்த பொழுது அந்த கனியை கண்ட ஆதிசந்திரர் இவர்களுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று அற்புதமாக அங்கம் ஹரேகே குலக பூஷண மாஷயந்தி பிருங்காங்கலேவ முகுலா பழம் தமாலம் அங்கீ கிருதாகில விபூதிர பாங்கலீடா மாங்கல்யதாஸ்து மமங்கள தேவதாயா என்று சொல்லக்கூடிய கனகதாரா சோஸ்திரத்தை அவர் சொன்னவுடன் தங்க நெல்லிக்கனிகளாகவே மகாலட்சுமி பொழிந்தாளாம். அது நடந்தது சாலடி என்றால் கேரளா என்றால் அதற்கு நிகரான ஒரு தலமாக லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருத்தலமாக திருக்காஞ்சிபுரம் திகழ்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திலே அதி அற்புதமாக மற்றொரு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவர்தான் ஆதி தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய பெருமாள். பெருமாளுடைய பாதாரத்திலே வரும்பொழுது சிறிய சன்னதியிலே தனியாக எழுந்தருளி இருக்கிறார் ஆதி தன்வந்திரி. இந்த பெருமாளுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? யாரேனும் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் உடம்பிலே எங்கே நோய் இருக்கிறதோ அந்த பகுதியை மனதில் வைத்துக்கொண்டு சுக்கும் வெல்லமும், அதாவது சுக்கையும் வெல்லத்தையும் வாங்கி கொண்டு வந்து 2ஐயும் பதமாக இடித்து ஆதி தன்வந்திரி பெருமாளுடைய திருமேனியிலே தான் சார்ந்த நபருக்கு எங்கே, இப்போ உதாரணமாக வயிற்றிலே பிரச்சனை என்றால் அந்த ஆதி தன்வந்திரியின் வயிற்றிலே அந்த சுக்கையும் வெல்லத்தையும் சாற்றினால் உடனடியாக வியாதிக்குட்பட்டவர் அந்த வியாதியிலிருந்து விடுபட்டு விடுவார் என்று மகான் ராகவேந்திரரே சொல்லுகிறார் தன் பக்தர்களின் மூலமாக. எனவே ஆதி தன்வந்திரி குடியிருக்கக்கூடிய அற்புத திருத்தலமாக இந்த திருக்காஞ்சிபுரம் திகழ்கிறது. பொதுவாக காஞ்சிபுரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. மகா காஞ்சி பெரியவாள் சொல்லுவார்கள், காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லுவார், காஞ்சிபுரத்திற்கு வந்தால் 3 கோடிகள் பெறலாம். அது என்ன 3 கோடி? காமகோடி, ருத்ரகோடி, புண்ணிய கோடி என்று சொல்வார்கள். பொருள் என்ன? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாடை விமானத்துக்கு புண்ணிய கோடி விமானம் என்று பெயர். அதிலே கோடி வருகிறது. ஏகாம்பரேஸ்வரர் ஆலய விமானத்திற்கு ருத்ரகோடி விமானம் என்று பெயர். அதிலும் 1 கோடி வந்து விடுகிறது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் எழுந்தோடு இருக்கக்கூடிய அந்த பீடத்திற்கு காமகோடி என்று பெயர்.
அதிலும் கோடி வந்து விடுகிறது. எனவே காஞ்சிபுரத்திற்கு வந்தால் 3 கோடி பலன்களை பெறலாம் என்று காஞ்சி மகா அற்புதமாக சொல்லுவார். அந்த காஞ்சியை சுற்றியே பல திவ்ய தேசங்களும் இருக்கிறது. அந்த காஞ்சிபுரத்திலே நடுநாயகமாக தொண்டை மண்டலத்து ராஜாதி ராஜனாக தேவாதி ராஜனாக தேவப்பெருமானாக இந்த எம்பெருமான் அற்புதமாக அருளை துரிகிறான். எம்பெருமானுக்கு வரதராஜன் இது பெயர். என்ன பொருள்? வரம் கொடுப்பதிலே ராஜாவாக விளங்கக்கூடியவன். தியாக வரதன் என்று பெயர். தன்னையே கொடுத்து விடுவான். எனவே இந்த தியாக வரதனாக விளங்கக்கூடிய வரதராஜனிடத்திலே, கஜேந்திர வரதனிடத்திலே நாமும் சென்று அவன் திருவடியை பற்றினா வரம் என்ற வாழ்த்தையே நமக்கு பரிசாக தருவான். அவனுடைய நாயகியான பெருந்தேவி தாயாரோ அதற்கு மேலாக அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரக்கூடியது. ஏன்? ராமானுடைய பரம சிஷ்யராக விளங்கிய கூரத்தாழ்வான் கண்ணை இழந்த தருணத்திலே இந்த காஞ்சிபுரம் பெருமாளிடத்திலே வந்த பிறகுதான் கண் வந்ததாம். சுவாமி தேசிகர் வரதராஜ பஞ்சாசக் என்ற அற்புதமான பந்தத்தை செய்திருக்கிறார். சுவாமி மணவாள மாமுனிகளும் தேவாத மங்களம் என்ற துதி அருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒப்பாரும் விக்காரும் இல்லாத இந்த பெருமாளை மூல பெருமாளாக வரதராஜனியின் 40 வருடத்திற்கு ஒருமுறை அனந்த சரஸ் புஷ்கரணியிலிருந்து மேலே வரக்கூடிய அத்தி வரதனையும் சேவிக்கக்கூடிய அற்புத திருத்தலமான இந்த திருக்காஞ்சிபுரத்தை நாம் சென்று வணங்கினால் திருமகள் கேழ்வலாம பகவான் அள்ளக்குறையாத செல்வத்தையும் ஞானத்தையும் வழங்குவான் என்பது சந்தேகமே. நாமும் வரதராஜனை வணங்கி நலம் யாவும் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.